வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வரக்கூடியதான 2 முக்கியமான சாட்சிகள். அந்த 2 சாட்சிகளை பற்றி பலர் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு, எலியா, மோசே, இதுல யாரோ 2 பேர் தான் மீண்டும் கடைசியில அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியில இந்த 2 சாட்சிகளாய் வருகிறார்கள் அப்படின்னு நம்புறாங்க. அதற்கு பல ஆதாரங்களையும் வைக்கிறாங்க. இந்த பதிவுல உண்மையிலே பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க தான் இனி 2 சாட்சியா வர போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தியானிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதற்காக இந்த 2 சாட்சிகளை பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தான் இவங்க சொல்லுகிறார்கள்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 2 சாட்சிகளை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1240 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. ஏன்னா இந்த 2 சாட்சிகள் செய்யற ஊழியம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா, அவங்க எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணி மழையை வராம தடுக்கலாம்னா பழைய ஏற்பாட்டுல எலியான்னு ஒருத்தர் அதை மாதிரி செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன அவங்க சொல்றாங்க? தண்ணீரை ரத்தமாக அவர்களால் மாற்ற முடியும். உடனே எங்க யோசிக்கிறாங்க? மோசே பாத்தீங்களா தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு. அப்ப அவங்க தான் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. வெறும் ஊழியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஊழியம் இந்த 2 சாட்சிகளும் செய்யறாங்க, அதனால அவங்க தான் இங்க வரப்போறாங்க அப்படிங்கிற அவங்க முடிவுக்கு வரல. இன்னொரு காரணத்தையும் வச்சிருக்கிறாங்க. என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா, எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு அப்படியே உயிரோடு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப மோசையை பத்தி வேதம் தெளிவா சொல்லல. அவர் மரித்தாருன்னு இருக்கு. அல்லது என்ன சொல்றது, அந்த கல்லறையை காணோம், எல்லாரும் தேடி போய் பார்க்குறாங்க, காணவில்லை. ஏன் நம்ம யூதா புத்தகத்தில் கூட பிசாசு மோசேயினுடைய அந்த கல்லறை சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசுகிறான். இதையெல்லாம் இவங்க ஒரு காரணமாய் வைத்துக்கொண்டு, அப்ப மோசேயும் மரித்திருக்க வாய்ப்பு இல்லை, அவரும் அப்படியே தான் போயிட்டாரு. அப்ப அந்த 3 பேர்ல யாரோ 2 பேரு மீண்டும் வருகிறார்கள் அப்படின்னு நம்புறாங்க. இன்னொரு காரணத்தையும் வைக்கிறார்கள். எதற்காக அவங்க திரும்பி வர வேண்டும்? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்பர் 1, அவங்க செய்யற ஊழியம் அதே மாதிரி இருக்கு. நம்பர் 2, இவங்க பழைய ஏற்பாட்டில் என்ன ஆகல, இவர்கள் மரிக்கவில்லை, உயிரோடு போயிட்டாங்க. அப்ப அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்புறாங்க. 3வது, அவங்க ஏன் உயிரோட திரும்பி வரணும்? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க அப்படியே இருந்திருக்கலாமே. இல்ல, ஒரு வசனம் அப்படி வந்தாகணும்னு சொல்லுது. அப்படி ஒரு வசனம் சொல்லுதா? என்னப்பா அது? எபிரேயர் 9:27. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் ஒருத்தன் மனுஷனா பிறந்தா அவன் மரித்தே ஆக வேண்டும். ஆகவே அவன் மரிக்காவிட்டால், அப்படியே உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டால் திரும்ப வந்து அவன் என்ன செய்யணும்? மரிக்கணும். ஏனோக்கு, எலியா இவர்களெல்லாம் மரணத்தை காணவில்லை, அவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்ப திரும்ப இந்த வசனத்தின்படி எபிரேயர் 9:27 அவங்க திரும்ப வந்து மரிக்க வேண்டுமே. எப்படி இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படிதான் சொல்லுவாங்க, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், கடைசியில் அவர் திரும்ப வருவார். எதற்காகனா அவர் மரிக்க வேண்டும். அப்ப இதே மாதிரியான ஒரு பாலிசிய, ஒரு சத்தியத்தை நம்ம மக்களும் சிலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம என்ன பார்க்க போறோம்னா, உண்மையிலே வேதத்தின்படி இந்த கூற்று சரியானதா? இல்லை பிரியமானவர்களே, வேதத்தின்படி இந்த கூற்று சரியானது இல்லை. எந்த எலியாவோ, எந்த ஏனோக்கோ, எந்த மோசேயோ மீண்டும் 2 சாட்சிகளாக என்ன செய்ய போவதில்லை, வரப்போவது இல்லை. அப்ப இந்த வசனத்துக்கு என்ன பிரதர் அர்த்தம்? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் போட்டிருக்கே. அப்ப அவங்க மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே.
ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வசனம் இதைத்தான் குறிப்பிடுகிறதா அப்படின்னு பார்ப்போம். உண்மையிலே அது அந்த வசனம் இதை குறிப்பிடுகிற வசனம் இல்லை. எப்படி இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன்? ஃபர்ஸ்ட் அந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து அந்த வசனத்திற்கு இந்த இவர்கள் சொல்லக்கூடிய கூற்று எப்படி முரண்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் என்கிற அந்த வசனம் எதற்காக எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டா அவன் சாகணும், செத்ததுக்கு அப்புறம் அவன் நியாயத்தீர்ப்புக்கு போகணும். ஏன்? மரித்ததுக்கு அப்புறம் இனி ஒரு வாய்ப்பு இல்லை, நோ செகண்ட் சான்ஸ். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு என்கிற அந்த வசனத்தின் கருப்பொருளினுடைய நோக்கம், விளக்கம், நீங்க இனிமேல் செகண்ட் சான்ஸ் போய் நிக்க முடியாது. ஒரு தரம் நீங்க மரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். லூக்கா 13ஆம் அதிகாரமும் இதை குறித்து தான் பேசுகிறது. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, சரிங்களா? அப்ப ஒரே தரம் மரிப்பதுங்கிறத எப்படி நாம் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா, ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்தா ஒரு தரம் மரிக்க வேண்டும், 2 தரம் மரிக்க கூடாது அப்படின்ற எடுத்துக்கொள்ள கூடாது. உதாரணத்திற்கு லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். லாசரு மரித்தார், ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணியிருப்பாரு? திரும்ப மரித்திருப்பார் லாசரு. அப்ப இந்த வசனத்தின்படி தப்பா போச்சே, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் பார்த்தா இவர் 2 தரம் மரிச்சிருக்கிறாரு. இதை எப்படி நீங்க விளங்கி கொள்ளுவீங்க? தலித்தாகுமின்னு ஒரு சிறு பெண்ணை இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார். அந்த பெண் என்ன இருக்கும்? கொஞ்சம் வயதான காலம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பெண் மரித்திருக்கும். 2 முறை அல்லவா மரித்திருக்கிறார்கள். அப்ப ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும், இந்த உலகத்துல ஒருத்தன் மனுஷனா பிறந்துட்டா அவன் மரித்தே ஆக வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த வசனம் சொல்லப்படவில்லை. ஒரு தரம் மரிக்கணும், அடுத்து அவங்களுக்கு நோ சான்ஸ் என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆதாரத்தையும் உங்களுக்கு நான் தருகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பேசுகிற வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப ஆண்டவருடைய வருகையில என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள். அடுத்து உயிரோடு இருக்கும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு போட்டிருக்கு. இப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஏனோக்கு எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, வேற வழியே இல்லை, அவங்க என்ன பண்ணி ஆகணும், செத்தே ஆகணுங்க, அதனால பூமிக்கு வந்து அவங்க மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதமான தியரியை அவங்க அப்ளை பண்றாங்க, நமக்கு புகுத்துகிறார்கள். அதே தியரியை எங்கேயும் அப்ளை பண்ணணும்? திடீர்னு இப்ப ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா உயிரோடு இருக்கிற நான் என்ன செய்யப்படுவேன்? அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு மரணம் இல்லையே, நான் இப்ப திரும்ப வந்து மரிக்கணும்ல, மரிக்காமல நான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டா அங்க மரணம் இல்லையே. அப்ப இந்த வசனம் முரண்படுதா? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதுன்னா கண்டிப்பா மரித்தே ஆக வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கே. இப்ப ஆண்டவர் வந்துட்டாருன்னா நான் மரிக்காமலே எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவேனே. அப்ப திரும்ப மேல போய் பரலோகம்லாம் போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சாலமன் இந்த பூமியில வந்து சாக வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கையை நம்ம போதிக்கிறதா? அந்த வசனத்தை அப்படி வியாக்கியானம் செய்யக்கூடாது. அந்த வசனத்தின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கிறான், அவன் ஒரு தரம் மரிக்க வேண்டும், அடுத்து நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். அப்படி நியாய தீர்ப்பு அடைகிறதுக்கு முன்னாடி எந்த சான்சஸ் அவனுக்கு கொடுக்கப்படலை, எந்த வாய்ப்பும் இல்லை. சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாத இந்த குழப்பங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏனோக்கு அப்படியே உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே மேல பரலோகத்துல போய் அப்படியே ரத்தமும் சதையுமா அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை போன்ற மரணத்தை அவர்கள் அடையவில்லை. ஒரு வியாதிப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று, ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா இதெல்லாம் தேவைப்படுகிறது. அது எதுவுமே இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். தட்ஸ் இட். இதோட நிப்பாட்டி கொள்ளுவதுதான் சரியான கரெக்டா வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு முறைமை. நாமளா ஒரு ஜீபூம்பா மாதிரி போதிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க உயிரோட இருக்கிறாங்க, அப்ப திரும்ப அவர் என்ன பண்ணணும்? வந்து சாக வேண்டும். அப்ப மற்ற வேத வசனங்களுக்கு எல்லாம் 1 தெசலோனிக்கேயர் 4:17 அது முரண்பட்டு விடும் அல்லவா? சோ இந்த ஒரு தியரியே தேவையில்லை. அப்ப இந்த 2 சாட்சிகள் யார்? 2 சாட்சிகள் வேற யாரும் இல்லை. அன்றைக்கு பூமியிலே கர்த்தருக்காக நிற்கக்கூடிய யாரோ 2 ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அதனால எலியா தான் அப்படி வந்துட்டாரு அப்படின்னா, இப்ப இந்த 2 சாட்சிகள் யார் வயிற்றுலையும் பிறக்காம திடீர்னு அப்படியே வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி
அப்படி ஒரு தோற்றம் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வையும் வேதம் நமக்கு போதிப்பது இல்லை. வேதம் மிக அழகா யதார்த்தத்தை போதிக்கக்கூடிய ஒன்று. அதனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 சாட்சிகள் யார்? அன்றைக்கு வாழக்கூடிய 2 கர்த்தருடைய பிள்ளைகள். தட்ஸ் இட். அப்போ அவங்க ஊழியம் அதே மாதிரி இருந்துச்சு, ஏன் இருக்கக்கூடாது? எளியா ஒரு மனிதனை உயிரோட கொண்டு வந்தார், இயேசு கிறிஸ்து உயிரோட கொண்டு வந்தார், அவ்வளவுதான். அப்போ அதே மாதிரி ஒரு அற்புதம் இங்கே நடக்கணும், நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நான் அதை தீர்மானிக்க முடியாது அல்லவா? ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்த போது கல்லறையில் இருந்த நிறைய பேர் எழுந்தாங்களே, அதை பற்றி சொல்லுங்க. அடுத்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ குமாரர்கள் யார்? அப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்த ஆவிகளிடத்துல போய் பேசினாரே, இதெல்லாம் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கிறது. நிச்சயமாய் வரக்கூடிய வீடியோக்களில் இதை குறித்து தெளிவாய் நாம் பார்க்கத்தான் போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, தியோஸ் காஸ்பல் ஹால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும், சரிங்களா? தியோஸ் காஸ்பல் ஹால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட 3 இடங்களிலே நடந்து வருகிறது. ஒன்று திருப்பூர், அடுத்து கோயம்புத்தூர், இன்னொன்று கன்னியாகுமரி. கடந்த ஆகஸ்ட் 15 தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கு காலையில் 7:30 மணி அளவிலே கூடுகை நடந்து வருகிறது. கோயம்புத்தூரில் 10:30 மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம். திருப்பூரில் பெரியார் காலனியில் 7:30 மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு QR கோடு, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும். ஆட்டோமேட்டிக்காக மேப் ஓப்பன் ஆயிடும். அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும், ஆராதிக்க முடியும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.